and their eyes were opened and they knew him. This message by Brother William Marion Branham was delivered on Easter Sunday evening, April 21st, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஈஸ்டர் ஞாயிறு மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. I might say this, there's a vibration coming from there, from right back here. Just a moment, stand there just a minute. I noticed that light left you. There's too many, it's too crowded around me here. Everybody's pulling. நான் இதை கூறலாம். அங்கிருந்து வருகிற ஒரு அதிர்வு ஒன்று உள்ளது. இங்கே பின்னால் வலப்பக்கம் இருந்து வருகிறது. அப்படியே ஒரு நொடி. அங்கேயே அப்படியே ஒரு நிமிடம் நில். அந்த ஒளி உன்னை விட்டு சென்றதை நான் கவனித்தேன். இங்கே என்னை சுற்றிலும் மிக அதிகமான கூட்டம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். But I see it moving to you. It's somebody, you guys got a female operation coming up. That's right. I seen 2 or 3 people appear, and the light flew right back there and hit that person standing right back there. It's them praying for that. That's right. ஆனால் அது உன்னிடத்திற்கு நகர்வதை நான் காண்கிறேன். அது யாரோ ஒருவர். உங்களுக்கு ஸ்திரீகளுக்கான ஒரு அறுவை சிகிச்சை நடைபெற உள்ளது. அது உண்மை. நான் 2 அல்லது 3 பேர் பிரசன்னமாகிறதை கண்டேன். அது வெளிச்சம் பின்னாக திரும்பி அங்கே பின்னால் நின்று கொண்டிருக்கிற அந்த நபர் மீது பட்டது. அவர்கள் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். புரிகிறதா? அது உண்மை. And you got, it's a condition of a lady that's got a female operation. That's right. I go and receive your healing, and the Lord God make you well. Amen. நீங்கள் பெற்றுள்ளது அது ஸ்திரீகளுக்கான ஒரு அறுவை சிகிச்சை நடந்துள்ள ஒரு பெண்மணியை குறித்த ஒரு நிலையாகும். அது உண்மை. இப்பொழுது போய் உன்னுடைய சுகமளித்தலை பெற்றுக்கொள். தேவனாகிய கர்த்தர் உன்னை சுகமாக்கி விட்டார். ஆமென். Would you come? The lady, do you believe on the Lord Jesus? Do you believe that He raised from the dead? Now to know you, I don't. I might have seen you. If you're from around here, I don't know. People come and go. I'm not around the tabernacle here. Enough to know. நீங்கள் வருவீர்களா பெண்மணியே? நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா? அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது உங்களை அறிந்து கொள்ள எனக்கு தெரியவில்லை. நீங்கள் சுற்றிலும் உள்ள இடத்திலிருந்து வந்திருந்தால் நான் உங்களை பார்த்திருக்கலாம். எனக்கு தெரியாது. ஜனங்கள் வந்து போகிறார்கள். நான் அதை போதிய அளவு அறிந்து கொள்வதற்கு இங்கே கூடாரத்தில் இருப்பதில்லை. But you are from the city. You're from the city. All right. Then, but I don't know you. But Christ does know you. But if He will reveal to me, standing here, what you're here for, will you believe it and accept it? ஆனால் நீங்கள் நகரத்திலிருந்து வருகிறீர்களா? நீ நகரத்திலிருந்து வந்திருக்கிறாய். சரி, அப்படியானால். ஆனால் எனக்கு உன்னை தெரியாது. ஆனால் கிறிஸ்து உன்னை அறிந்திருக்கிறார். ஆனால் இங்கே எதற்காக நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் எனக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் நீங்கள் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீர்களா? And you know I don't know what you're here for. I have no idea. Only thing you might have seen me around town or something, or something, I don't know. That's up to God to know that. நீங்கள் எதற்காக இங்கே இருக்கிறீர்கள் என்றும் அதற்கான எந்த எண்ணமும் எனக்கு இல்லை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஒரே காரியம், நீங்கள் என்னை நகரத்தை சுற்றி அல்லது ஏதேனும் ஒன்றை பார்த்திருக்கலாம். எனக்கு தெரியாது. அதை அறிந்திருப்பது தேவனை பொறுத்துதான். Right back there, you want to get over that bowel trouble you've been having? Do you believe the Lord Jesus will make you well? If you believe it, you can have it. அங்கே பின்னால் வலப்பக்கம் உங்களுக்கு இருந்து வருகிற குடல் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட விரும்புகிறீர்களா? கர்த்தராகிய இயேசு உங்களை குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசித்தால் உங்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். Another's got a bad blood count sitting back there. I see him take. You believe the Lord will make you well? All right. You believe with all your heart? Then you can have your healing. God healed you just then. You touched Him. You never touched me. You're 30 feet away from me. Amen. அங்கே பின்னால் உட்கார்ந்திருக்கிற இன்னொருவருக்கு ஒரு மோசமான இரத்த எண்ணிக்கை உள்ளது. நான் அவர்கள் பரிசோதிப்பதை கண்டேன். கர்த்தர் உங்களை குணப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி,
நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் உங்களுடைய சுகமளித்தலை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் உங்களை அப்பொழுதே சுகமாக்கிவிட்டார். நீங்கள் அவரை தொட்டீர்கள். நீங்கள் ஒருபோதும் என்னை தொடவில்லை. நீங்கள் என்னிடத்திலிருந்து 30 அடி தூரத்தில் இருக்கிறீர்கள். ஆமேன். How do you believe he's raised from the dead? Just look and live now while the lines are moving. Oh, it is so hard here in Jeffersonville. In a crowd like this all around you, everybody. Jesus took a man by the hand and led him out of town one time. இப்பொழுது அவர் மரித்தோரிலிருந்து எழுந்துள்ளார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது வரிசையானது நகர்ந்து கொண்டிருக்கையில் அப்படியே நோக்கி பார்த்து பிழையுங்கள். ஓ, இது இங்கே ஜெஃபர்சன்வில்லில் மிகவும் கடினமாக உள்ளது, பார்த்தீர்களா? மேலும் உங்களை சுற்றிலும் உள்ள யாவருமே இந்த விதமான ஒரு கூட்டமாய் உள்ளனர். ஒவ்வொருவருமே. இயேசு ஒரு மனிதனை கையை பிடித்து ஒருமுறை அவனை நகரத்திற்கு வெளியே அழைத்து சென்றார். Now look this way, sister, just a moment. Believe that the Lord Jesus is present to help you. You are suffering with the trouble that's in the rectum, and a doctor has examined you, and he told you it was hemorrhoids. இப்பொழுது இந்த ஒரு வழியாக நோக்கி பாருங்கள் சகோதரியே. அப்படியே ஒரு நொடி. கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு அனுகூலமான துணை என்று விசுவாசியுங்கள். நீங்கள் மலக்குடலில் உள்ள பிரச்சனையால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். மேலும் ஒரு மருத்துவர் உங்களை பரிசோதித்திருக்கிறார். அது மூல நோயாக இருந்தது என்று அவர் உங்களிடம் கூறினார். I see you also trying to move across the house and you're going real slow. You have arthritis. That's thus saith the Lord. நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் செல்ல முயற்சித்துக் கொண்டிருப்பதையும் கூட நான் காண்கிறேன். நீங்கள் உண்மையாகவே மெதுவாக சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு மூட்டு வீக்கம் உள்ளது. அது கர்த்தர் உரைக்கிறதாவது உள்ளது. The doctor said that you must be operated on. That's exactly right. And I seen him sign that little card there in his office. Rebecca Baker, 509 Grim Street. That's exactly right. That's in his office on the record. That's right. உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்று மருத்துவர் கூறினார். அது முற்றிலும் உண்மையே. மேலும் நான் அவருடைய அலுவலகத்திலே அங்கே அந்த சிறிய அட்டையில் அவருடைய கையொப்பத்தை கண்டேன். ரெபேக்கா பேக்கர், 509 கிரஹாம் தெரு. அது முற்றிலும் உண்மை. அது அவருடைய அலுவலகத்தில் உள்ள பதிவேட்டில் உள்ளது. அது உண்மை. Do you believe? Then you can have your healing. In the name of the Lord Jesus Christ, may this woman receive her healing. Amen. God bless you, lady. Go believing now. Have faith in God. If you could only realize the presence of the Lord. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் உங்களுடைய சுகமளித்தலை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஸ்திரீ அவளுடைய சுகமளித்தலை பெற்றுக்கொள்வாளாக. ஆமேன். பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போய் இப்பொழுதே விசுவாசி. தேவனில் விசுவாசமாயிரு. நீங்கள் மாத்திரம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடிந்தால் நலமாயிருக்குமே. Now the lady standing here, as you might, I don't know you as far as I know. You don't know me, and I don't know you. Is that right? All right. And you're somebody that doesn't know me, and I don't know them. I didn't know the other lady. இப்பொழுது அந்த பெண்மணி இங்கே நிற்கிறாள். அதாவது நீங்கள் என்னை பொறுத்த மட்டில் எனக்கு உங்களை தெரியாது, உங்களுக்கு என்னை தெரியாது, எனக்கு உங்களை தெரியாது. அது சரிதாரே? சரி. அப்படியானால் என்னை தெரியாத யாரோ ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள். மேலும் எனக்கு அவர்களை தெரியாது. எனக்கு அந்த மற்றொரு பெண்மணியையும் தெரியாது. But this lady's a total stranger as far as I know. If that's right, raise up your hand, lady. Our first time ever meeting in life. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த பெண்மணி முற்றிலும் ஒரு அந்நியராக இருக்கிறாள். அது உண்மையானால் பெண்மணியே, உன்னுடைய கரத்தை உயர்த்து. வாழ்க்கையில் இதுவே நம்முடைய முதல் முறையான சந்திப்பு. Here's a woman and a man. Just a beautiful picture of St. John 4, where a woman and a man met. And the woman was a Samaritan. Jesus was a Jew. இதோ ஒரு ஸ்திரீயும் ஒரு மனிதனும் இருக்கிறார்கள். பரிசுத்த யோவான் 4ஆம் அதிகாரத்தின் ஒரு அழகான காட்சி. அங்கே ஒரு ஸ்திரீயும் ஒரு மனிதனும் சந்தித்தனர். அந்த ஸ்திரீ ஒரு
சமாரியராயிருந்தாள், இயேசு ஒரு யூதனாயிருந்தார். And they began to talk to each other. And Jesus revealed the secrets of her heart and let her know where her trouble was. Now, if He's the same Jesus today, He can do the same work today. அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசத் துவங்கினர். மேலும் இயேசு அவளுடைய இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி அவளுடைய தொல்லை என்னவா இருந்தது என்பதை அவள் அறிந்து கொள்ளும்படி செய்தார். எப்பொழுது அவர் இன்றைக்கு அதே இயேசுவா இருப்பாரானால் அவர் இன்றைக்கும் அதே கிரியை செய்ய முடியும். If this woman will raise her hand to God, not to swear because we don't believe in doing it, just raise her hand up in sincerity with mine that we've never seen one another before and know nothing about each other. Will you raise up your hand, lady? There you are. She's never seen me, I've never seen her, and she's a total stranger. இந்த ஸ்திரீ அவளுடைய கரத்தை தேவனண்டை உயர்த்துவாளேயானால் சத்தியம் செய்வதற்கு அல்ல, ஏனென்றால் நாம் அதை செய்வதில் நம்பிக்கை கொள்வதில்லை. நாங்கள் இதற்கு முன்பு ஒருபோதும் ஒருவரை ஒருவர் கண்டதில்லை என்று அவளுடைய கரத்தை உத்தமத்தோடு என்னோடு உயர்த்தியிருப்பாளேயானால், மேலும் ஒருவருக்கொருவரை பற்றி ஒன்றுமே தெரியாது பெண்மணியே, நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? அதுதான் உங்கள் காரியமாய் உள்ளது. அவள் என்னை ஒருபோதும் கண்டதில்லை, அல்லது நான் அவளை ஒருபோதும் கண்டதில்லை. மேலும் அவள் முற்றிலும் ஒரு அந்நியராயிருக்கிறாள். Now, if there is the presence of the Lord Jesus is here, if the woman's sick, I couldn't heal her. She's already been healed. Christ healed her when He died for her. Do you believe that? இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவின் பிரசன்னம் இங்கே உள்ளது. இந்த ஸ்திரீ சுகவீனமாய் இருப்பாளானால் என்னால் அவளை குணப்படுத்த முடியாது. அவள் ஏற்கனவே சுகமாக்கப்பட்டிருக்கிறாள். கிறிஸ்து அவளுக்காக மரித்த போதே அவர் அவளை சுகப்படுத்தி விட்டார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? But if He was standing here now in where I'm standing, and He could reveal to her or do something to bring her faith up to me. ஆனால் அவர் இங்கே இப்பொழுது நின்று கொண்டிருப்பாரானால், மேலும் நான் நின்று கொண்டிருக்கிற இடத்தில் அவளுக்கு அவர் வெளிப்படுத்த முடியும், அல்லது அவளுடைய விசுவாசத்தை தகுதிப்படுத்த அவளுக்கு ஏதோ ஒன்றை கொண்டு வரும்படி செய்யலாம். Now she might be standing here for financial trouble. She might be standing here in domestic trouble. She might be standing here dying with a cancer. She might be standing here with TB. I don't know. I can't tell you. இப்பொழுது அவள் இங்கே பணத்தொல்லைக்காக நின்று கொண்டிருக்கலாம். அவள் இங்கே வீட்டு பிரச்சனையில் நின்று கொண்டிருக்கலாம். அவள் ஒரு புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருப்பதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கலாம். அவள் காசநோயோடு இங்கே நின்று கொண்டிருக்கலாம். எனக்கு தெரியாது, என்னால் உங்களுக்கு சொல்ல முடியாது. And now if you want to put yourself in my place, come here and take my place. You're welcome. Certainly, neither do I know, neither would I do it, but the God of heaven knows. Can you understand now? எப்பொழுது நீங்கள் உங்களையே என்னுடைய ஸ்தானத்தில் வைக்க விரும்பினால் இங்கே வந்து என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நிச்சயமாகவே எனக்கும் தெரியாது, நானும் செய்ய மாட்டேன். ஆனால் பரலோகத்தின் தேவன் அறிந்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? And if Christ will perform the same thing here, the infallible proof, like He's raised from the dead and prove that He's the same Jesus that talked to the woman at the well. How many in here say, I will receive Him right now as my healer or whatever I have need of? Raise your hands, say, I will receive Him if He'll do that. கிறிஸ்து அதே காரியத்தை இங்கே செய்தால் பிழையற்ற உண்மையாய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்துள்ளது போன்றே இருக்கும். கிணற்றண்டையிலே அந்த ஸ்திரீனிடத்தில் பேசின மாறாத இயேசுவாய் அவர் இருக்கிறார் என்று நிரூபித்தார். இங்குள்ள எத்தனை பேர் நான் அவரை இப்பொழுதே என்னுடைய சுகமளிப்பவரா அல்லது எனக்கு என்ன தேவையா இருந்தாலும் பெற்றுக்கொள்வேன் என்று கூறுவீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்தி அவர் அதை செய்வாரானால் நான் அவரை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுங்கள். The woman with her hands up, we never met. The Lord granted is my prayer. Now the lady seems to be moving from me. If the audience can pick up my voice. கரங்களை மேலே உயர்த்தின பெண் நாம் ஒருபோதும் சந்தித்ததே இல்லை. கர்த்தரதை அருள்வாராக என்பதே என்னுடைய ஜெபமாய் உள்ளது. இப்பொழுது இந்த பெண்மணி என்னிடத்திலிருந்து நகர்வது போல் தென்படுகிறது. கூட்டத்தார் என்னுடைய சத்தத்தை கேட்க முடிந்தால் நலமாயிருக்குமே. I see someone standing. It's not for herself so much. She's praying for somebody else. And that's an elderly lady. It's her mother she's praying for. That's true. யாரோ ஒருவர் நிற்கிறதை நான் காண்கிறேன்.
அது அதிகபட்சம் அவளுக்காக அல்ல, அவள் வேறு யாரோ ஒருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். மேலும் அது ஒரு வயோதிக பெண்மணி, அது அவளுடைய தாய். அவளுக்காக இவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அது உண்மை. She has little heart packs, little heart flutters like. She can't sleep at night. Isn't that right? Raise your hand if that's true. அவளுக்கு சிறு மாரடைப்புகள் ஏற்பட்டு சிறு இருதய துடிப்புகள் போன்றவையும் உள்ளன. அவளால் இரவிலே தூங்க முடியவில்லை. அது சரிதானே? அது உண்மையானால் உன்னுடைய கரத்தை உயர்த்து. And that lady's not from this country. That lady's from away from here. That lady is from Georgia. That's exactly right. அந்த பெண்மணி இந்த தேசத்திலிருந்து வரவில்லை. அந்த பெண்மணி இங்கிருந்து தொலைவில் இருக்கிறாள். அந்த பெண்மணி ஜார்ஜியாவிலிருந்து வந்திருக்கிறாள். அது முற்றிலும் உண்மை. And you're from Georgia. And you want prayer for your eyes too. You're going blind in your eyes. And that's true. You believe God will make you well? If that's true, raise up your hand. All right? நீங்கள் ஜார்ஜியாவிலிருந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய கண்ணுக்கும் கூட ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உங்களுக்கு உங்களுடைய கண்கள் குருடாய்க் கொண்டே செல்கின்றன. அது உண்மை. தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். சரி. Now do you believe? Now have faith in God. While I'm praying for her, pray for yourself out there and believe God. He's here omnipresent. Come here, sister. இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் அவளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கையில் அங்கே உங்களுக்காக ஜெபியுங்கள். தேவனை விசுவாசியுங்கள். அவர் இங்கிருக்கிறார். சர்வ வியாபியானவர். சகோதரியே, இங்கே வாருங்கள். Blessed Savior, I pray that in Christ's name that you will grant to this woman her desire. ஸ்தோத்திரிக்கப்பட்ட இரட்சகரே, நீர் இந்த ஸ்திரீக்கு அவளுடைய வாஞ்சையை அருள வேண்டும் என்று நான் கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். May the power of Almighty God rest upon her, and may she be healed and get every what she asks for. I pray this blessing in Jesus' name. Amen. Now go rejoicing and happy and believe, sister, and be made well. All right. சர்வவல்ல தேவனுடைய வல்லமை அவள் மீது தங்கியிருப்பதாக. அவள் சுகமடைந்து அவள் கேட்டுக்கொண்டதை எப்போதும் பெற்றுக்கொள்வாளாக. நான் இந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். இப்பொழுது போய் கடிகூர்ந்து மகிழ்ச்சியாயிரு. சகோதரியே, விசுவாசி, சுகமடைவாய். சரி. I'm not sure, but I believe I know this woman. I believe you're from Georgetown. Because aren't you Brother Arganbright's relation? எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை, ஆனால் எனக்கு இந்த சிறியை தெரியும் என்று நான் நம்புகிறேன். நீ ஜார்ஜ் டவுனிலிருந்து வருகிறாய் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நீ சகோதரன் ஆர்கன் பிரைட்டினுடைய உறவுக்காரர் அல்லவா? Of course, now this anointing, it's different. You realize that there's difference right now. When I talk to you somewhere else, it's different right now. You feel a real pleasant feeling like it's the Holy Spirit. நிச்சயமாக இப்பொழுது இது அபிஷேகம். இது வித்தியாசமானது. இப்பொழுது ஒரு வித்தியாசம் உள்ளது என்று நீங்கள் உணர்கிறீர்கள். நான் வேறெங்காவது உங்களிடத்தில் பேசும்போது அது இப்போது வித்தியாசமாக உள்ளது. நீங்கள் உண்மையாகவே ஒரு இனிமையான உணர்வை போன்று உணர்ந்தீர்கள். அது பரிசுத்த ஆவி. You're not here for yourself. You're here for somebody else. And that's a little girl, about 4 or 5 years old. She's got kidney trouble. And she lives in northern Indiana. That's true. நீங்கள் இங்கே உங்களுக்காக இல்லை. நீங்கள் இங்கு வேறு யாரோ ஒருவருக்காக இருக்கிறீர்கள். அது கிட்டத்தட்ட 4 அல்லது 5 வயதுடைய ஒரு சிறு பெண். அவளுக்கு சிறுநீரக கோளாறு ஏற்பட்டுள்ளது. அவள் வடக்கு இந்தியானாவில் வசிக்கிறாள். அது உண்மை. That what you got in your hand, send it to her and she'll be made well. Believe with all your heart now and receive what you ask for in Christ's name. If thou canst believe, all things are possible. நீங்கள் உங்களுடைய கையில் வைத்துள்ளதை அதை அவளிடத்துக்கு அனுப்புங்கள். அவள் சுகமடைவாள். இப்பொழுது உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசித்து கிறிஸ்துவனுடைய நாமத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக் கொள்ளுங்கள். நீ விசுவாசிக்க கூடுமானால் யாவும் கூடும். Here's a lady that's a stranger to me. I don't know you. Never seen you in my life. We are strangers to each other, many years apart, maybe born many miles apart. I don't know you, never seen you. But Jesus Christ knows you.
இங்கே எனக்கு அந்நியரான ஒரு பெண்மணி இருக்கிறாள். எனக்கு உன்னை தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை ஒருபோதும் கண்டதே இல்லை. நாங்கள் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாயிருக்கிறோம். பல வருடங்கள் இடைவெளி உண்டு. ஒருவேளை அநேக மைல்கள் இடைவெளியில் பிறந்திருக்கலாம். எனக்கு உன்னை தெரியாது. நான் உன்னை ஒருபோதும் கண்டதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை அறிந்திருக்கிறார். Something happened in the audience. A man appeared by me. Here he sits right here, ruptured navel. You believe, sir? Then Christ heals you and makes you well. Amen. கூட்டத்தாரிடத்தில் ஏதோ ஒன்று சம்பவித்தது. ஒரு மனிதன் எனக்கு அருகில் தோன்றினான். இதோ அவன் எங்கே தொப்புள் வெடித்து அமர்ந்திருக்கிறான். ஐயா, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் கிறிஸ்து உங்களை குணப்படுத்தி உங்களை சுகப்படுத்துகிறார். ஆமேன். That's the way to do it. Believe. What did he touch? I never seen the man, but he was healed right there. He touched the Lord Jesus who's present here. Take away that unbelief from you. Forget about me being William Branham. Look at Jesus Christ. He's the one that's here. அதுவே அதை செய்வதற்கான வழியாய் உள்ளது. விசுவாசியுங்கள். அவர் எதை தொட்டார்? நான் அந்த மனிதனை ஒருபோதும் கண்டதில்லை. ஆனால் அவர் அங்கே குணமாக்கப்பட்டார். அவர் இங்கே பிரசன்னமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசுவை தொட்டார். உங்களிடத்திலிருந்து அந்த அவிசுவாசத்தை அகற்றுங்கள். நான் வில்லியம் பிரணாமா இருப்பதை குறித்து மறந்துவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர்தான் இங்கு இருக்கிறார். I challenge your faith in Christ's name to forget about me and believe that this is the Lord Jesus here and see what will happen. I don't care where you are in the building. என்னை குறித்து மறந்துவிடும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்கள் விசுவாசத்திற்கு சவாலிடுகிறேன். மேலும் இந்த கர்த்தராகிய இயேசு இங்கே இருக்கிறார் என்று விசுவாசித்து என்ன சம்பவிக்கும் என்று பாருங்கள். நீங்கள் இந்த கட்டடத்தில் எங்கிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. Now here's a little woman. I never seen her. She's older than I. I don't know who she is, where she's from, nothing about her. I am a perfect stranger to her. But Christ knows her. இப்பொழுது இங்கே ஒரு சிறு பெண்மணி இருக்கிறாள். நான் அவளை ஒருபோதும் கண்டதில்லை. அவள் என்னை விட மூத்தவள். அவள் யார் என்றும் அவள் எங்கிருந்து வருகிறாள் என்றும் அவளை குறித்து ஒன்றுமே எனக்கு தெரியாது. நான் அவளுக்கு முற்றிலும் ஒரு அந்நியனாயிருக்கிறேன். ஆனால் கிறிஸ்து அவளை அறிந்திருக்கிறார். If he will reveal to me what you're here for, will you receive it and believe it? You had a funny feeling a few minutes ago when I spoke something, didn't you? It was your sister. That's in the insane institution in Madison, Indiana. So correct. நீ எதற்காக இங்கே இருக்கிறாய் என்பதை அவர் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் நீ அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிப்பாயா? நான் ஏதோ ஒரு காரியத்தை பேசின போது ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு உனக்கு ஒரு வினோதமான உணர்வு உண்டாயிருந்தது. உனக்கு உண்டாகவில்லையா? அது உன்னுடைய சகோதரி இந்தியானாவில் உள்ள மாடிசனில் உள்ள பைத்தியக்கார பராமரிப்பு நிலையத்தில் இருப்பதாகும். அது சரி. For another woman to stand here and you stand there looking out over this way and the vision you were believing when you come up. It's exactly right. That's what done it. ஏனென்றால் மற்றொரு ஸ்திரீ இங்கே நின்று கொண்டிருந்தாள். நீ எங்கே நின்று கொண்டு இந்த வழியாக நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தாய். அந்த தரிசனம் நீ மேலே வந்தபோது நீ விசுவாசித்துக் கொண்டிருந்தாய். அது முற்றிலும் உண்மை. அதைத்தான் அது செய்தது. And the reason you're here tonight is because you got a heart trouble. You just had a heart attack. Exactly right. இன்றிரவு நீ இங்கே இருப்பதற்கான காரணம் உனக்கும் ஒரு இருதய கோளாறு ஏற்பட்டுள்ளது. உனக்கு சற்று முன்னர் ஒரு மாரடைப்பு ஏற்பட்டிருந்தது. அது முற்றிலும் உண்மை. And I see now as I look at the vision that rolling land you're from somewhere, you're in southern Indiana. You're from near Cardin, that's where you're from. Go back home, you're well. Jesus Christ makes you well. That's thus saith the Holy Spirit. மேலும் நான் இப்பொழுது காண்கிறேன். நான் ஒரு தரிசனத்தில் நோக்கி பார்க்கும்போது அது உருளும் நிலமாயிருக்கிறது. நீ இங்கெங்கோ தெற்கு இந்தியானாவில் இருந்து வருகிறாய். நீ கோர்டனுக்கு அருகிலிருந்து வருகிறாய். அங்கிருந்துதான் நீ வருகிறாய். வீட்டுக்கு திரும்பி போ. நீ சுகமாக இருக்கிறாய். இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார். அது பரிசுத்த ஆவியானவர் உரைக்கிறதாவது என்பதாகும். Have faith and believe. Don't doubt. Just only believe. Can you recognize the omnipresent presence of the Lord Jesus? How wonderful. விசுவாசமாயிருங்கள்.
விசுவாசியுங்கள், சந்தேகப்படாதீர்கள், விசுவாசிக்க மாத்திரம் செய்யுங்கள். கர்த்தராகிய இயேசுவின் சர்வ வல்லமையை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்கிறீர்களா? எவ்வளவு அற்புதமானது! What's the matter? Over here in the corner, I see a vision. The doctor don't know whether it's cancer or TB. காரியம் என்ன? எங்கே இந்த மூலையில் நான் ஒரு தரிசனத்தை காண்கிறேன். அது புற்றுநோயா அல்லது காசநோயா என்று மருத்துவருக்கு தெரியவில்லை. That's right. But if you believe it, you're healed anyhow. Your faith has saved you, woman. There you are, the omnipresence of the living God. I challenge your faith. If thou canst believe. அது உண்மை. ஆனால் நீ அதை விசுவாசிப்பாயானால் நீ எப்படியும் சுகமடைவாய். உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்துள்ளது. போ, அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. ஜீவனுள்ள தேவனின் சர்வ வல்லமை. நான் உங்களுடைய விசுவாசத்திற்கு சவாலிடுகிறேன். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால். Now he has risen from the dead. He's here with us. That's him. That's the very things he did when he was here on earth. 2,000 years has passed. He's still alive. And he's alive forevermore. Just believe. Have faith. இப்பொழுது அவர் மரித்தோரிலிருந்து எழுந்துள்ளார். அவர் இங்கே நம்மோடு இருக்கிறார். அது அவராய் உள்ளதே. அவை அவர் பூமியில் இருந்தபோது அவர் செய்த அதே காரியங்களாய் இருக்கின்றன. 2000 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார். அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். அப்படியே விசுவாசியுங்கள், விசுவாசமுடையவர்களாயிருங்கள். I don't know you, lady. I never seen you in my life. Know nothing about you. That's true, isn't it? Jesus Christ knows you. If God will reveal to me what you're here for, will you believe him and believe me to be his prophet? If he'll do that, you know something's got me anointed. You'll have to know it's that. பெண்மணியே, எனக்கு உன்னை தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை ஒருபோதும் கண்டதில்லை. உன்னை குறித்து ஒன்றுமே தெரியாது. அது உண்மை. அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் எதற்காக இங்கு இருக்கிறீர்கள் என்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்களா? என்னை அவருடைய தீர்க்கதரிசியாக விசுவாசிப்பீர்களா? அவர் அதை செய்வாரானால் ஏதோ ஒன்று என்னை அபிஷேகித்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதுதான் இது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். Now if I said I'm going to lay my hands on you, be healed, you'd have a right to doubt that. But if God tells me something that you know to be the truth, then you know whether that's truth or not. Is that right? இப்பொழுது நான் என்னுடைய கரங்களை உங்கள் மீது நான் வைக்கப் போகிறேன், சுகமடையுங்கள் என்று கூறியிருந்தால் நீங்கள் அதை சந்தேகிக்க உங்களுக்கு ஒரு உரிமை உண்டு. ஆனால் உனக்கு உண்மையாக தெரிந்த ஒன்றை தேவன் என்னிடத்தில் கூறுவாரானால் அப்பொழுது அது உண்மையா அல்லது இல்லையா என்பதை நீ அறிந்து கொள்வாய். அது உண்மைதானே? It's a female disorder. Operated. I see you coming off the operating table with something white over your face, but it wasn't successful. That's right. அது ஒரு ஸ்திரீகளுக்கான கோளாறு. அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு உங்களுடைய முகத்தின் மேல் ஏதோ வெண்மையாக இருப்பதோடு நீங்கள் அறுவை சிகிச்சை மேஜையிலிருந்து வெளியே வருவதை நான் காண்கிறேன். ஆனால் அது வெற்றிகரமாக இருக்கவில்லை. அது உண்மை. But that devil hid from the doctor, but he can't hide from God. Go home and be well, lady. Jesus Christ has healed you and made you well. If you can believe. ஆனால் அந்த பிசாசு மருத்துவரிடத்திலிருந்து மறைந்து கொண்டான். ஆனால் அது தேவனிடத்திலிருந்து மறைந்து கொள்ள முடியாது. பெண்மணியே, வீட்டிற்கு சென்று குணமாகுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை குணப்படுத்தி உங்களை சுகப்படுத்தி இருக்கிறார். உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் நலமாயிருக்குமே. I'm a stranger to you, lady. Do you believe Jesus Christ, God's Son, is here? You believe He'll make you well? Diabetes is nothing for God to heal. You believe He'll make you well? பெண்மணியே, நான் உனக்கு ஒரு அந்நியனாயிருக்கிறேன். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அவர் உன்னை சுகமாக்குவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஏனென்றால் தேவன் சுகப்படுத்துவதற்கு நீரிழிவு என்பது ஒன்றுமே இல்லை. அவர் உன்னை சுகமாக்குவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? Then go home and receive your healing in the name of Jesus Christ, God's Son. Amen. அப்படியானால் வீட்டுக்கு சென்று உன்னுடைய சுகமளித்தலை தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏற்றுக்கொள். ஆமென். Come, little lady. Do you believe?
Now stop thinking that back there. It is not a telepathy. You can't get away with it now. Let me show you. பெண்மணியே, இங்கே வா. நீ விசுவாசிக்கிறாயா? இப்பொழுது அங்கே பின்னால் அவ்வாறு நினைத்துக் கொண்டிருப்பதை நிறுத்துங்கள். இது ஒரு மனோவசியம் அல்ல. நீங்கள் இப்பொழுது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். I don't know this woman. Lay your hands on mine, lady. If God will reveal to me what's your trouble, me looking this way, you know I'm not reading your mind. எனக்கு இந்த ஸ்திரியை தெரியாது. பெண்மணியே, உங்களுடைய கரங்களை என் மீது வையுங்கள். உங்களுடைய தொல்லை என்னவென்பதை தேவன் வெளிப்படுத்துவாரானால் நான் இந்த வழியாய் நோக்கி பார்க்கிறேன். நான் உங்களுடைய மனதை வசீகரித்துக் கொண்டிருக்கவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். If God will reveal to me what's your trouble, will you believe Jesus Christ is the Son of God and I'll be His servant? If you will, raise up your hand. உங்களுடைய தொல்லை என்னவென்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார் என்றும் நான் அவருடைய ஊழியக்காரன் என்றும் நீங்கள் விசுவாசிப்பீர்களா? நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். You got a female trouble, a lady's trouble. That's right. You did have, you have it now. You're healed. Go on your road and rejoice and be glad. உங்களுக்கு ஒரு ஸ்திரீகளுக்கான கோளாறு, ஒரு பெண்களுக்கான கோளாறு உள்ளது. அது உண்மை. உங்களுக்கு இருந்தது. இப்பொழுது உங்களுக்கு அது இல்லை. நீங்கள் சுகமடைந்து விட்டீர்கள். உங்களுடைய சாலையிலே கலிகூர்ந்து கொண்டே சந்தோஷமாய் செல்லுங்கள். Come, sir. That old kidney trouble and stuff bothering you, you believe God will make you well? Yes. Heal you of it? Then in the name of Jesus Christ, receive your healing and go on your road rejoicing. Amen. God bless you, brother. Believe. ஐயா, வாருங்கள். அந்த பழைய சிறுநீரக பிரச்சனை மேலும் ஏதோ ஒன்று உங்களை தொந்தரவு செய்கிறது. தேவன் உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதிலிருந்து சுகமாவீர்களா? அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய சுகமளித்தலை பெற்றுக்கொண்டு உங்களுடைய சாலையில் கலிகூர்ந்து கொண்டே செல்லுங்கள். ஆமென். சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசியுங்கள். How do you do, lady? Wouldn't you love to go eat a good meal again like you used to? You've been all nervous, haven't you? Cause the peptic ulcer to be in your stomach. Go get you a hamburger and eat it. Jesus Christ will make you well. Go on your road rejoicing. பெண்மணியே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் முன்பு போல சென்று ஒரு நல்ல ஆகாரத்தை மீண்டும் புசிக்க விரும்ப மாட்டீர்களா? நீங்கள் முழுவதும் பதட்டமாயிருந்து வருகிறீர்கள். நீங்கள் அவ்வாறு இருந்திருக்கவில்லையா? அது உங்களுடைய வயிற்றில் ஒரு வயிற்றுப்புண் ஏற்பட காரணமாயிற்று. போய் நீங்கள் ஒரு இறைச்சி கலந்த ரொட்டியை வாங்கி அதை புசியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்கி இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய சாலையில் கலிகூர்ந்து கொண்டே செல்லுங்கள். If thou canst believe, have faith in God. Do you believe? The living, omnipotent Christ is present here now to heal every person in here. நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஜீவனுள்ள சர்வ வல்லமையுள்ள கிறிஸ்து இங்க இருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் குணப்படுத்த இப்பொழுது இங்கே இருக்கிறார். Just a moment. Way back down the line, sitting right down here, such a young man. Your face straighter than you thought you had, son. You had heart trouble, didn't you? If that's right, stand up on your feet. அப்படியே ஒரு கணம் பின்னால் உள்ள கீழ் வரிசையில் ஒரு வாலிபன் உட்கார்ந்திருக்கிறான். எங்கே கீழே உட்கார்ந்திருக்கிறான். மகனே, உனக்கு இருந்ததாக நீ நினைத்திருந்ததை விட உன்னுடைய விசுவாசம் பெரிதாயிருக்கிறது. உனக்கு ஒரு இருதய கோளாறு இருந்தது. உனக்கு இருந்ததல்லவா? அது உண்மையானால் உன்னுடைய காலூன்றி எழும்பினில். Jesus Christ heals you, son. You're well. Go on your road and be well. Do you believe Him? Have faith in God. மகனே, இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்கி விட்டார். நீ சுகமாக இருக்கிறாய். உன்னுடைய சாலையிலே போய் சுகமாயிரு. நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். There's a man I don't know. We're strangers to each other. I believe this man was baptized this morning, but I don't know you. Don't have no idea about you. Is that right? எனக்கு தெரியாத ஒரு மனிதன் இங்கே இருக்கிறார். நாங்கள் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாக இருக்கிறோம். இந்த மனிதன் இந்த காலை ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால்
உன்னை எனக்கு தெரியாது, உன்னை குறித்து எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. அது சரிதானே? If Jesus Christ will reveal to me what you're here for, will you accept it? How many in the audience will receive it right now? Amen. If thou canst believe, just have faith, don't doubt. நீ எதற்காக இங்கே இருக்கிறாய் என்பதை இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்துவாரானால் நீ அதை ஏற்றுக்கொள்வாயா? கூட்டத்தில் எத்தனை பேர் அதை இப்போதே ஏற்றுக்கொள்வீர்கள்? உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசமுடையவர்களாயிருங்கள், சந்தேகப்படாதீர்கள். The man has a skin trouble. That's right. And I see you, it's a prostrate trouble also. That's right. If it is, wave your hands. And I see something dark standing between you and a woman. It's your wife. இந்த மனிதனுக்கு ஒரு தோல்வியாதி பிரச்சனை உள்ளது, அது உண்மை. மேலும் நான் உன்னை காண்கிறேன். அது ஒரு முழு சோர்வடைந்த நிலையான பிரச்சனையாயும் கூட உள்ளது, அது உண்மை. அது உண்மையானால் உன்னுடைய கரத்தை அசைத்து காட்டு. உனக்கும் ஒரு ஸ்திரீக்கும் இடையே கருப்பான ஏதோ ஒன்று நிற்பதை நான் காண்கிறேன். அது உன்னுடைய மனைவி. You're praying for her. She's a sinner, and you want her to become a Christian. That's thus saith the Lord. That's right. Go lay your hands on her and pray for her. God in heaven, reveal and pray for her. These things that are real. நீ அவளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். அவள் ஒரு பாவியாய் இருக்கிறாள். மேலும் அவள் ஒரு கிறிஸ்தவளாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாகும். அது உண்மை. போய் உன்னுடைய கரங்களை அவள் மீது வைத்து அவளுக்காக ஜெபி. பரலோகத்தில் உள்ள தேவன் இந்த உண்மையான காரியங்களின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவார். Do you believe? You believe that God will do it? If thou canst believe, I challenge your faith way back in the back, wherever you are. Look and live. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவன் அதை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் நான் உங்களுடைய விசுவாசத்திற்கு சவாலிடுகிறேன். பின்பக்கமாக பின்னால் நீங்கள் எங்கே இருந்தாலும் நோக்கி பார்த்து பிழையுங்கள். Have faith in God wherever you are. If thou canst believe, all things are possible. If you can believe, watch, look this way, pray. நீங்கள் எங்கே இருந்தாலும் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் யாவும் கைகூடும். உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் கவனியுங்கள், எந்த வழியாக நோக்கி பாருங்கள், ஜெபியுங்கள். You say, what are you watching, Brother Branham? Rebecca, come back this way a little, honey. Stop right where you are. There's my little girl, who someday will be a prophetess also. நீங்களோ சகோதரன் பிரணாமே, நீங்கள் எதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கலாம். ரெபேக்காள், தேனே, இந்த வழியில் கொஞ்சம் திரும்பி வா. நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே நில். இது என்னுடைய குட்டி பெண். என்றாவது ஒரு நாள் அவளும் கூட ஒரு தீர்க்கதரிசினியாயிருப்பாள். That lady standing right there by you, honey, with a white hat on. She's suffering with the sinus trouble. Raise your hand or stand to your feet, lady. You're praying that God would let me call you. Is that right? தேனே, வெள்ளை தொப்பியுடன் உனக்கு பக்கத்தில் அங்கே நின்று கொண்டிருக்கிற அந்த பெண்மணி, அவள் ஒரு எலும்பு உட்புழை தொல்லையினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறாள். பெண்மணியே, உன்னுடைய கரத்தை உயர்த்து, அல்லது உன்னுடைய காலூன்றி எழும்பினில். தேவன் அழைக்க வேண்டும் என்று நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். நான் உன்னை அழைக்கட்டும். அது சரிதானே? Let my little girl lay her hands on you there. Oh, eternal God, in the name of Jesus Christ, I rebuke that demon that's bothering that woman, and let it be removed in Christ's name. Amen. என்னுடைய சிறு பெண் அவளுடைய கரங்களை அங்கே உன்மீது வைக்கட்டும். ஓ நித்திய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஸ்திரியை தொல்லைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த பிசாசை நான் கடிந்து கொள்ளுகிறேன். கிறிஸ்துவனுடைய நாமத்தில் அது அகன்று போகட்டும். ஆமேன். Oh, blessed be the name of the Lord. May the Lord Jesus reveal himself to you. Do you believe he's here? Then let me tell you, every one of you right now, if you can believe it, Jesus Christ make every one of you well right now. ஓ, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக.
கர்த்தராகிய இயேசு தம்மையும் கூட வெளிப்படுத்துவாராக. அவர் இங்கு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுதே நீங்கள் அதை விசுவாசிக்க கூடுமானால் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுதே சுகமாக்குகிறார். If my words is true here, it's true there. If you'll do what I'll tell you to do, you can be healed right now. Do you believe it? Then put your hands on one another. Just lay your hands over on one another, inside or out. என்னுடைய வார்த்தைகள் இங்கே உண்மையாயிருக்குமானால் அது அங்கேயும் உண்மையாயிருக்கும். நீங்கள் செய்யும்படி நான் என்ன சொல்லுகிறேனோ அதை நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுதே சுகமடைய முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய கரங்களை ஒருவர் இன்னொருவர் மீது வையுங்கள். உள்ளேயும் வெளியேயும் உள்ளவர்கள் அப்படியே உங்களுடைய கரங்களை ஒருவர் இன்னொருவர் மேல் வையுங்கள். Don't you down. I heard a deaf spirit leave. There he is, the resurrected Christ. நீங்கள் சந்தேகப்படாதீர்கள். ஒரு செவிட்டு ஆவி வெளியேறுவதை நான் கேட்டேன். எங்கே அவர்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இருக்கிறாரே. Oh, eternal and blessed God, in the name of the Lord Jesus, I challenge every unclean spirit in the name of Christ the Lord, that it'll leave this place, go out of these people, and may the great Holy Ghost now baptize everyone in here with great faith to believe. ஓ நித்தியமான ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் ஒவ்வொரு அசுத்த ஆவிக்கும் சவாலிடுகிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அது இந்த இடத்தை விட்டு போவதாக, இந்த ஜனங்களை விட்டு வெளியே செல்வதாக. மகத்தான பரிசுத்த ஆவியானவர் இப்போது விசுவாசிக்கும்படியான மகத்தான விசுவாசத்தோடு இங்குள்ள ஒவ்வொருவரையும் அபிஷேகிப்பாராக. Oh Satan, you demon, you've bluffed us long enough. Christ is raised. He's standing here with the keys of death and hell hanging on him. ஓ சாத்தானே, பிசாசாகிய நீ நீண்ட காலமாக எங்களை பொய்யுரைத்து ஏமாற்றி இருக்கிறாய். கிறிஸ்து உயிர்த்தெழுப்பப்பட்டார். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்கள் அவர் மேல் தொங்கிக் கொண்டிருப்பதோடு அவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். The power of healing has been paid for, and we adjure thee by the name of Jesus Christ, the living Son of God, that you depart from these people. Come out of them, Satan, that they go and be made well. சுகமளிக்கும் வல்லமை செலுத்தப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜனங்களிடத்திலிருந்து விலகிச் செல்லும்படி நாங்கள் உனக்கு கட்டளையிடுகிறோம். அவர்கள் போய் சுகமாய் இருக்கும்படி சாத்தானே, அவர்களை விட்டு வெளியே வா. If you believe with all your heart that Jesus Christ heals you, stand up to your feet and accept the divine healing power of Almighty God. இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்கி விட்டார் என்று நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசித்தால் உங்களுடைய காலூன்றி எழும்பி நின்று சர்வ வல்லமையுள்ள தேவனின் தெய்வீக சுகமளிக்கும் வல்லமையை ஏற்றுக்கொள்ளுங்கள். That's it. Praise the Lord. Bless the Lord. You're everyone healed. Stand on your feet and give God praise. Amen. Blessed be the name of the Lord. அதுதான் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமடைந்து விட்டீர்கள். உங்களுடைய காலூன்றி எழுந்து நின்று தேவனுக்கு துதி செலுத்துங்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Let's give him praise as we raise our hands and praise and bless the Son of the living God. நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிக்கையில் நாம் அவருக்கு துதியை செலுத்துவோமாக. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனுக்கே ஸ்தோத்திரம். ஆமென்.